ஒரு நாட்டின் சிறை என்பது பொதுவாக குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான இடமாக கருதப்படுகிறது. ஆனால் வரலாற்றில் சில சிறைகள் வெறும் தண்டனை மையங்களாக மட்டும் இல்லாமல் அவை மனிதர்கள் நம்பிக்கையை இழக்கும் இடங்களாகவும் இருந்திருக்கின்றன. அங்கே அனுப்பப்படுவது மரண தண்டனைக்கு சமமாகவும் கருதப்பட்டது. சிலர் அங்கே சென்ற பிறகு ஒருபோதும் திரும்பி வரவே இல்லை. சிலர் உயிரோடு இருந்தாலும் மனதளவில் முற்றிலும் உடைந்து போனார்கள். இன்று உலக வரலாற்றின் மிக கொடூரமான சிறைகளின் கதையை பார்க்க போகிறோம். சிறை என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் கம்பிகளும் சுவர்களும் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த சிறைகள் அதைவிட பயங்கரமானவை. இவற்றில் சில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் மனிதர்கள் வாழ முடியாத பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்தன. சில சிறைகள் கடலால் சூழப்பட்ட தீவுகளில் இருந்தன. சில இடங்களில் கைதிகளை விட இயற்கையே பெரிய காவலாளியாகவும் இருந்தது. இந்த வரிசையில் முதலில் ரஷ்யாவின் சைபீரிய குலாக் முகாம்களை பார்ப்போம். குலாக் என்பது ஒரு தனி சிறை அல்ல, சோவியத் ஒன்றிய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கட்டாய தொழிலாளர்கள் முகாம்களின் வலையமைப்பு. குறிப்பாக ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இந்த முகாம்கள் பயங்கரமான புகழையும் பெற்றிருந்தன. சைபீரியா உலகின் மிகவும் குளிரான பகுதிகளில் ஒன்று. சில இடங்களில் குளிர்கால வெப்பநிலை -50°C கீழே செல்லும். அங்கே அனுப்பப்பட்ட கைதிகள் பனி, பட்டினி, நோய் மற்றும் கடுமையான உழைப்போடு போராட வேண்டியிருந்தது. பலர் சுரங்கங்களில் வேலை செய்ய வைக்கப்பட்டார்கள். சிலர் காடுகளை வெட்ட அனுப்பப்பட்டார்கள். ஒரு கைதி குலாக் முகாமுக்கு அனுப்பப்பட்டால் அவர் திரும்பி வருவாரா என்பது யாருக்குமே தெரியாது. உணவு குறைவு, கடுமையான குளிர் மற்றும் சோர்வால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்களின் கணக்குப்படி பல லட்சம் மக்கள் இந்த முகாம்களில் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக உலகின் மிகவும் பிரபலமான சிறைகளில் ஒன்றான அல்காட்ராஸ் சிறையை பார்ப்போம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவில் உள்ள ஒரு சிறிய தீவில் இந்த சிறை அமைந்திருக்கிறது. சுற்றிலும் குளிர்ந்த கடல் நீர், பலத்த அலைகள். அதனால் தப்பிச் செல்வது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியமாகவே இருந்தது. அல்காட்ராஸ் சிறையில் அமெரிக்காவின் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகள் அடைக்கப்பட்டார்கள். பிரபலமான கும்பல் தலைவராக அறியப்பட்ட அல் கபோனும் இங்கே அடைக்கப்பட்டிருந்தார். சிறையின் பாதுகாப்பு மிகவும் கடுமையானது. கைதிகள் எப்போதும் கண்காணிக்கப்பட்டார்கள். ஒழுங்கு மீறினால் தனிமை சிறை தண்டனையும் வழங்கப்படும். பலர் அல்காட்ராஸில் இருந்து தப்பிக்க முயன்றார்கள். ஆனால் பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தன. 1962ஆம் ஆண்டு 3 கைதிகள் மர்மமாக தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் உயிருடன் கரையை அடைந்தார்களா அல்லது கடலில் மூழ்கினார்களா என்பது இன்று வரைக்கும் உறுதியாக தெரியவில்லை. இந்த மர்மம்தான் அல்காட்ராஸை இன்னும் புகழ்பெற செய்கிறது. இப்போது இந்திய வரலாற்றின் மிகவும் கொடூரமான சிறைகளில் ஒன்றான அந்தமான் செல்லுலர் ஜெயிலுக்கு செல்வோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை அடைத்து வைக்க இந்த சிறை பயன்படுத்தப்பட்டது. இந்திய பெருங்கடலில் நடுவே உள்ள அந்தமான் தீவுகளில் அமைந்திருந்ததால் இதனை காலாபாணி என்றும் அழைத்தார்கள். இந்த சிறையின் மிகப்பெரிய கொடுமை அதன் தனிமை. ஒவ்வொரு கைதிக்கும் தனித்தனி அறைகள். ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது, பேச முடியாது. வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இருக்காது. மனதளவில் கைதிகளை உடைப்பதற்காகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சிறை வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. கைதிகள் எண்ணெய் செக்குகளை சுற்றுவதற்கு பணிக்கப்பட்டார்கள். கடுமையான உடல் உழைப்பு கட்டாயமாக்கப்பட்டது. அடிகள், பட்டினி மற்றும் தண்டனைகள் வழக்கமானவை. பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சிறையில் அளவிட முடியாத துன்பங்களையும் அனுபவித்தார்கள். அடுத்து தென் அமெரிக்காவின் கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய டெவில் ஐலாண்ட் அல்லது சாத்தானின் தீவு என்ற சிறையை பார்க்கலாம். இது பிரெஞ்சு கயானா பகுதியில் அமைந்திருந்தது. பெயருக்கு ஏற்றபடி இந்த இடம் மிகவும் பயங்கரமானதாகவும் கருதப்பட்டது. இந்த சிறை ஒரு தீவிலே அமைந்திருந்தது. சுற்றிலும் கடல். கடலில் பலத்த நீரோட்டம். சில பகுதிகளில் சுறாக்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தப்பிச் செல்வது மிகவும் கடினமாகவும் இருந்தது. கைதிகள் வெப்பமண்டல நோய்கள், கொசுக்கள் மற்றும் கடுமையான காலநிலையோடு போராட வேண்டியும் இருந்தது. டெவில் ஐலாண்டுக்கு அனுப்பப்பட்ட பல கைதிகள் அங்கேயே இறந்தார்கள். சிலர் நோயால் இறந்தார்கள்.
சிலர் கடுமையான வாழ்க்கை சூழ்நிலைகளால் உயிரிழந்தார்கள். ஆகவே பிரான்சினுடைய மிகவும் பயங்கரமான தண்டனை மையங்களில் ஒன்றாகவும் இந்த சிறை அறியப்பட்டது. அடுத்து பிரெஞ்சு புரட்சிக்கு முன் மிகவும் புகழ்பெற்ற பாஸ்டில் சிறையை பார்ப்போம். பாரிஸ் நகரில் அமைந்திருந்த இந்த கோட்டை வடிவ சிறை அரசியல் கைதிகளை அடைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. மன்னருக்கு எதிராக பேசினாலோ அல்லது அரசுக்கு பிடிக்காதவராக இருந்தாலோ ஒருவர் பாஸ்டில் சிறையில் அடைக்கப்படலாம். பாஸ்டில் சிறையின் புகழ் அதன் அளவால் அல்ல, அதன் அடையாளத்தால் வந்தது. அது அரசரின் முழுமையான அதிகாரத்தின் சின்னமாகவும் கருதப்பட்டது. அங்கே அடைக்கப்பட்ட பலர் எப்போது வெளியே வருவார்கள் என்று கூட தெரியாமல் வாழ்ந்தார்கள். 1789 ஜூலை 14 அன்று பிரெஞ்சு மக்கள் பாஸ்டில் சிறையை தாக்கினார்கள். அந்த நிகழ்வுதான் பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. இன்று கூட பிரான்சின் தேசிய சின்னம் பாஸ்டில் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த அனைத்து சிறைகளையும் நாம் ஒன்றாக பார்த்தால் ஒரு பொதுவான விஷயம் தெரிகிறது. அவை வெறும் குற்றவாளிகளை அடைக்கும் இடங்களாக இல்லை, அதிகாரம், பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டன. சில சிறைகள் உடலை தண்டித்தன, சில சிறைகள் மனதை உடைத்தன, சில இடங்களில் இயற்கையே தண்டனையின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்று அந்த சிறைகளில் பலவும் அருங்காட்சியகங்களாக மாறிவிட்டன. சுற்றுலா பயணிகள் அவற்றை பார்க்க செல்கிறார்கள். ஆனால் அந்த சுவர்களுக்குள் ஒரு காலத்தில் நடந்த துன்பங்களையும் மனித வேதனைகளையும் நினைத்து பார்த்தால் அவை வெறும் கட்டிடங்கள் அல்ல என்பதும் புரியும். வரலாற்றின் மிக கொடூரமான சிறைகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகின்றன. சுதந்திரம் என்பது மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அதை இழந்த பிறகுதான் அதன் மதிப்பு புரியும். அந்த சிறைகளில் அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் கதைகள் உலகை அதிர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.